இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs. Launching offer la plot வாங்குங்க 5 lakhs profit. நிதியமைச்சர் திமுக கவர்மெண்ட்ல இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை விட்டாரு பிடிஆர். இப்போ இவங்க விடுறாங்க. பயிர் கடன் தள்ளுபடி அது தேவை, நான் அது ஏற்றுக்கிறேன். நீங்க இன்னைக்கு திருப்பி அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ நிதி அறிக்கை இல்லை, ஸோ வெல்ஃபேர் ஸ்கீமை நிறுத்துவீங்களான்னு கேட்டுடுறாங்க. உடனே நாங்கள் அதை நிறுத்த மாட்டோம்னு. இந்த பாரம்பரியம் ஆரம்பிச்சதுனால தான் இன்னைக்கு நீங்க 10 லட்சம் கோடியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல எப்போ இலவசம் தொடங்குச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த 7.5. என்னைக்கு கலர் டிவி லொட்டு லொஸ்குன்னு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ வந்தது கடன் தமிழ்நாட்டுக்குன்னு வந்தது. அது வரைக்கும் கடன் தமிழ்நாட்டுக்குன்றது கிடையாது. நீங்க என்ன பண்ணீங்க, இப்போ தேவைக்கு 1 கோடி பேருக்கு போன லேடிஸ்க்கு கொடுத்தாங்க 1000 ரூபாய். நீங்க என்ன சொல்றீங்க, 2 கோடி பேர் இருக்காங்க, நீ ஏன் போடலன்னு கேட்டீங்க. இப்போ தேவையில்லாத 1 கோடி பேருக்கு போட வேண்டியதாயிடுச்சு. இப்போ அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை தான் பண்ண போறீங்களா? தேவைக்கு மட்டும் கொடுங்க, இலவசங்களை தயவு செஞ்சு நிறுத்துங்க. இதனால தான் கடன் 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 தமிழ்நாடு போயிட்டே இருக்கு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்க டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் நேற்று ஒரு ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணியிருந்தாரு. பல அம்சங்களை சொல்லியிருந்தாரு. சார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டோட உண்மையான நிலவரம் இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப ஒரு அலாமிங்கா இருக்கா, இல்லை ப்ராப்பராக தான் போயிட்டு இருக்கா? உங்களுடைய பார்வை என்ன? அவங்க என்ன பார்வையில் இது வெளியிட்டு இருக்காங்கன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. நான் திருப்பி சொல்றது, இதில் போன தடவை நிதியமைச்சர் திமுக கவர்மெண்ட்ல இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை விட்டாரு பிடிஆர். இப்போ இவங்க விடுறாங்க. சரி, அடுத்து என்ன? ஸோ நீங்கள் திமுக காரங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஆதரிக்கு மாற்றுக்கு போட்டாங்க, இது கவர்மெண்ட் மாறணும்னு போட்டாங்க, ஜெயிச்சாங்க, அவங்க பண்ணாங்க, ஓகே. அதையே நம்ம பண்ணலன்னு கேள்வி கேட்டோம், அதெல்லாம் ஓகே. நான் முதல்ல இருந்தே டிவி கேட்கும் விஜய்க்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவருக்கும், உங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் ஓட்டு போடுறாங்க, இது மாற்றுக்கான ஓட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்களா எல்லாத்தையும் இப்போ பயிர் கடன் தள்ளுபடி அது தேவை, நான் அது ஏற்றுக்கிறேன். அத்தியாவசியத்தில் ஏற்கனவே நம்மளோட பழைய வீடியோ பார்த்தாலும் இதே தான் பேசியிருப்போம். இன்றைக்கும் இதை பார்த்தாலும் இதாக இருக்கும். நீங்கள் யார் வேணால் எடிட் பண்ணி கூட போட்டு சொல்லு, கண்டென்ட்டு இவ்வளோதான். நீங்கள் இன்னைக்கு திருப்பி அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ நிதி அறிக்கை இல்லை, ஸோ வெல்ஃபேர் ஸ்கீமை நிறுத்துவீங்களான்னு கேட்டுடுறாங்க. உடனே நாங்கள் அதை நிறுத்த மாட்டோம்னு. பாரம்பரியம் அது என்ன பாரம்பரியம்? இந்த பாரம்பரியம் ஆரம்பிச்சதுனால தான் இன்னைக்கு நீங்கள் 10 லட்சம் கோடியை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாரம்பரியம் ஆரம்பிக்காத போது இத்தனை லட்சம் கோடி இல்லை, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. 21ல் 5 லட்சம் கோடி, 26ல் 10 லட்சம் கோடி. 60 ஆண்டுகள்ல இருந்தது ஒரு 5 ஆண்டுல அப்படியே டபுள் ஆயிருக்கு. இந்த 60 ஆண்டு வெங்காயம் ஆண்டு கால்குலேஷன் சும்மா இந்த அரசியல்வாதி மாதிரி பேசாத தேவா. இது நடக்க ஆரம்பிச்சது 2006க்கு மேலே தான், புரியுதா? 2006லேருந்து 11 முடியும் போது முதல்ல 11ல் ஜெயலலிதாவுடைய பிரச்சாரம் 1 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடனாக்கி விட்டார். 1 லட்சம் கோடி கடனாக்கி விட்டார் கலைஞர் அப்படின்றது அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட். போய் இன்னைக்கும் இருக்கும், போய் யூடியூப்ல பார். நலத்திட்ட விதி எப்போ டிவி மண்ணாங்கட்டின்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ நடந்தது. அதுக்கு முன்னாடி ரேஷன் அரிசி கம்மியாக தான் இருந்தது, அதெல்லாம் இருந்தது. அதில் அத்தியாவசியத்தில் இலவசமாக கொடுத்தது 2 ரூபாய் இருந்துச்சு அரிசி, எனக்கு தெரிஞ்சு. படி 1 ரூபான்னு மாற்றினாரு கலைஞர்னு நினைக்கிறேன், சரியா? அதுலலாம் பெரிய ஃபால்ட்டால 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு பெரிய வித்தியாசங்கள்லாம் அரசாங்கம் நடத்ததில்ல. என்னைக்கு கலர் டிவி லொட்டு லொஸ்குன்னு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ வந்தது. ஜெயலலிதா கொடுத்த அந்த மிக்சி கிரைண்டரில் வீட்டு பெண்களுக்கு வேலையை பலு குறைச்சி அவங்க வெளியில் வேலை செய்கிறது அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பட் அதுவுமே தவறு தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அவங்க உழைச்சி சம்பாதிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாலே அவங்க அதை ஒரு மிக்சி வாங்கி போட்டுக்கிறது ஈஸியாக ஆகிடுது. அது ஆண்டாண்டுக்கு பண்ணுறது ஒரு தடவை கொடுக்கறதுக்கான வித்தியாசங்கள் இருக்குது. இலவச சைக்கிள் குழந்தைங்களுக்கு, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே தூரமாக இருந்தது, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூலில் மாற்ற முடியாதுன்றதுனால சைக்கிளை கொடுத்து வர வைக்கிறத பண்ணாங்க. இதெல்லாம் வேற. பட் முதல்ல எப்போ இலவசம் தொடங்குச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த 7.5. கடன் தமிழ்நாட்டுக்குன்னு வந்தது. அது வரைக்கும் கடன் தமிழ்நாட்டுக்குன்றது கிடையாது. சார், நீங்க அந்த இலவசம் 7.5 சொல்றீங்களே, அது கல்வியை மட்டும் தவிர்த்துட்டு சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி கல்வி இது இருந்துச்சு. 2006க்கு எல்லாம் முன்னாடி இலவச கல்வி இல்லையா அவனுக்கு?
இலவசமா மருத்துவம் இல்லையா அவனுக்கு? இலவசமா அரிசியில 2 ரூபா குடுத்து வாங்க வச்சாங்க அவ்வளோதான். என்னது? அது இலவசம் தான் என் கணக்குல. புரியுதா? இதெல்லாமே இருந்தது. இன்னைக்கு மாறுனதுக்கு காரணம் இதுதான் பிரச்சனை. இந்த இது முடிஞ்சது. அடுத்தது கலைஞர் வந்து டிவிலாம் இலவசம் நெறையா குடுத்தாரு. என்ன பண்றது? நான் ஆட்சிக்கு வரணும்னு அந்தம்மா 4 இலவசத்த சேர்த்து குடுத்தாங்க. கிரைண்டரு, மிக்ஸி அப்படின்னு அது ஒண்ணு வந்தது. அடுத்து திருப்பி 16ல ஸ்கூட்டி. அதாவது என்ன பண்றது? டார்கெட் அச்சீவ் பண்றாங்கல்ல. இப்போ ரூ. 5000 டிவிய அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்து ரூ. 10,000 போயிட்டோம். ரூ. 10,000 மக்களுக்கு இப்ப சாதாரணம் ஆயிடுச்சு. அடுத்து 20,000க்கு போணும். அடுத்து அதுவும் சாதாரணம் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு. அப்புறம் 40,000 ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? 1,00,000 இருக்கும். ஜெயலலிதா முடிச்சோடனே 2,50,000 ஆகும். எடப்பாடி முடிச்சோடனே 5,00,000 ஆகும். ஸ்டாலின் முடிச்சோடனே 10,00,000 ஆகும். டிவிக்கே போனோடனே 20,00,000 ஆகும். அவ்வளவுதான். அடுத்த 5 வருஷத்துல 20,00,000 ஆகும். நீ ஆகாம இருக்கும் அப்படின்னா 20,00,000 15,00,000 வேணா நிறுத்த முடியும் இவங்களால. ஆனா கடன் வாங்குறது நிப்பாட்ட முடியாது. கடன் இல்ல, நீ கடனை இவங்களால அடைக்க முடியாது. நீங்க கரப்ஷனை பத்தி அவர் இப்ப நிதியமைச்சர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க எங்க கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்னால பண்றோம் அப்படின்னு. கரெக்ட் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி அதை தான் நீங்க மேடையிலே பேசிட்டீங்க தேர்தலுக்கு முன்னாடி. அதை வச்சு நான் நலத்திட்ட உதவிகள் வழங்குவேன். நீங்க சொன்ன நலத்திட்ட உதவி வழங்கிடுவீங்க. ஏற்கனவே இருக்க கடன் யார் அடைப்பா? புரியுதா? இதுதான் பிரச்சனை. இப்ப இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லி கொடுப்பாங்க விஜய் அவருக்கு தெரியுமா? பெண்கள் தான் உங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்குற 2,500 ரூபா கொடுக்காம நிறுத்தக்கூடாது, கொடுத்துருங்க அப்படின்னுவாங்க. இப்ப அது ஓகே டிக்கு. அடுத்து என்னன்னு சொல்லுவாங்க? அண்ணன் சீரு மாமா சீரு. ஆமா, இதெல்லாம் நிறுத்திடாதீங்க, இதை மட்டும் தொடர்ந்துருவோம், மீதி எல்லாத்தையும் நிறுத்துவோம். அப்படின்னா என்னங்க வெல்ஃபேர்லாம் நிறுத்துறீங்களான்னு கேள்வி கேட்டா திருப்பி பதறிடுவாங்க. இல்ல நாங்க எந்த வெல்ஃபேரும் நிறுத்த மாட்டோம். தமிழ்நாடே வெல்ஃபேருடைய ரோல் மாடல். இது ஒரு கேவலமா இல்லையா? வெல்ஃபேர்ன்றது வேற, இலவசங்கள்ன்றது வேற. இவங்க ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி கேள்வி கேட்கறாங்க. போல்டா பேசுங்கன்ற. இல்ல நீங்க சர்வே எடுங்க. நான் திரும்பி சொல்றேன். ஜெயலலிதா 2001 2006 பீரியட்ல ரேஷன் கார்டு அரிசிகள் நிறைய கொள்ள போகுதுன்னு ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க. பச்சை கார்டு, சிகப்பு கார்டு, ஆரஞ்சு கார்டுன்னு இதை மாறிச்சு. ஞாபகம் இருக்கா? அது கலர் ஞாபகம் இல்லை. அரிசி வேணான்றவங்க எழுதி கொடுத்தா அரிசியை ஸ்டாப் பண்ணாங்க. இப்ப திருப்பி அதை எப்போ வருஷம் பண்ணு, இப்ப எப்போ பண்ணுவீங்க? அதை திருப்பி கொண்டு வாங்க. திருப்பி எதெல்லாம் வேணான்றதை அவங்க உங்ககிட்ட எழுதி வாங்குங்க. கொடுத்தாம் போகல எல்லாருக்கும் போடாதீங்க. என்னது? யாருக்கு தேவையா உங்களுக்கு தேவைக்கு போட்டோம். அதாவது நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ தேவைக்கு 1 கோடி பேருக்கு போன லேடிஸ்க்கு கொடுத்தாங்க 1000 ரூபாய். நீங்க என்ன சொல்றீங்க? 2 கோடி பேர் இருக்காங்க, நீ ஏன் போடலன்னு கேட்டீங்க. இப்ப தேவையில்லாத 1 கோடி பேருக்கு போட வேண்டியதாயிடுச்சு. இப்ப அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை தான் பண்ண போறீங்களா? தேவைக்கு மட்டும் கொடுங்க ப்ளீஸ். இது ரிக்வெஸ்டா எடுத்துக்கோங்க, என்னுடைய விமர்சனமா எடுத்துக்கோங்க, இல்லை 4 பேர் திட்டுங்க, தேவையில்லை. தமிழ்நாடு வளர்ச்சி பெறணும் அப்படின்னா இது இந்த நிதியமைச்சர் பேசினதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ 20 லட்சம் 15லேருந்து 20 லட்சம் கோடி டர்ன் ஓவரா இருந்த தமிழ்நாடோட ஜிடிபி இப்போ 36 லட்சம் 40 லட்சத்துக்கு வருது. 36 லட்சத்துலேருந்து 38 லட்சத்துல இருக்கு இந்த 5 வருஷத்துல. இதை வளர்ச்சிக்கு கொண்டு போகணும் ஒரு பார்ட். அதை நீங்க இன்னைக்கு வந்து சொல்றீங்க. இதை தான் அவங்களும் பண்றாங்க. இப்ப நம்ம எதெல்லாம் குறை சொன்னோமோ அதெல்லாம் நிறைய சொல்றோம். இதுக்கு முன்னாடி நாங்க எந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லலைன்னு இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவர் அமைச்சர் வாயில சொல்ல வைக்கல. அமைச்சர் வெளியே போய் வேற பேசுவாரு. ஆனா அதிகாரி தான் சொல்லி ஆகணும். வேற வழி இல்லை. எல்லா இதுக்க வச்சு அவங்க சொல்லி ஆகணும். ஸோ இப்படி போகிறது நிறுத்துங்க. நான் திருப்பி சொல்றேன், வித்தியாசமான அரசியலுக்கு தான் நோக்கி தான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஓட்டு. வித்தியாசமான அரசியல் பண்ணுங்க. அதுல இறங்கினாலும் நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு சோசியல் மீடியால உங்க ஆளுங்க ஆக்டிவ், பயங்கர ஆக்டிவ். ஓகேவா? நம்ம சொன்னா உடனே இப்படின்றது அவ்வளோ பெரிய பிரச்சனையாகிற மேட்டர்லாம் கூட நீங்க ரிசால்வ் பண்றீங்க. இப்போ நீ சொன்ன மாதிரி நேற்று கேட்ட அந்த 18 மணி நேரத்துல இத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துச்சுன்னு, அதை விட்டுட்டு மகேந்திரன்ற ஒரு நடிகர் மேல மேட்டரை போட்டாங்க, நேற்று போட்டாங்க. இது மாறிட்டே தான் இருக்கு. சரியா? நான் அதுக்காக அந்த கொடுமையை வந்து நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லலை. நான் சொல்றது நீங்க சட்டத்தை பூர்வமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நடவடிக்கை. நிறைய பேர் கமெண்டும் பண்ணாங்க. நான் இப்போ உங்களுக்கு புரியுது நீங்க சொல்றது என்னன்றது. திருமாவளவனுக்கு அதாவது அவங்களுக்கு டேமேஜ் ஆகிற மேட்டர்ல தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே இதெல்லாம் சட்ட ஒழுங்குல முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கணும்னு அதுல வந்து அந்த பனிஷ்மெண்ட் சொன்னதெல்லாம் சூப்பர் சார், நல்ல ஐடியா, அப்படி பண்ணாதான். வாசன் கூட சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? நம்ம கமெண்ட்ல வந்து பேசுறதுல இதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம பதிவு பண்ண அந்த பனிஷ்மெண்ட்டு கரெக்டு தான், அப்படி பண்ணாதான் அடங்கும்னு சொல்லிட்டு. சரியா? இத நேத்து வாசன் ஜி.கே. வாசன் அவரும் வந்து பதிவு பண்றாரு.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக எடுக்கணுன்றது தான் என் கால். நீங்கள் இவங்களை இந்த சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்கிறவங்கள வச்சு முதல்ல ஒரு சர்வே அடிங்க. இலவசங்கள் வேணுமா, நான் கொடுக்கறது நிறைவேற்றணுமா, இல்லை தமிழ்நாட்டை வளர்ச்சிக்கு கொண்டு போகணுமான்னு கேளுங்க. நீங்கள் ப்ராக்ரெசிவாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். திருப்பி அந்த விஷயத்த செய்யுங்க. அப்படி பண்ணால் நான் திருப்பி சொல்கிறேன், 10 லட்சம் கோடி கடன் அடைச்சிடுவாங்கன்னு நம்ம நம்ப முடியாது. இனிமே வாங்குறது கம்மி பண்ணலாம். வாங்குறதை நிறுத்தலாம், வட்டியை வருமானத்திலேருந்து பெருக்கி கொடுக்கலாம். ஓகேவா? வட்டியே 10 லட்சம் கோடி. இப்போ அவங்க 45,000 50,000 கோடி கடன் நம்ம வட்டியே கட்டணும். நம்ம போன இதுக்கு அவங்க ஃபார்ம் வின்னான உடனே நான் சொன்னேன், 10 லட்சம் கோடியெல்லாம் அடைக்க முடியாது, இது வாய்ப்பில்லை, வாங்காமல் தடுக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கலான்னு. ஏன்னா 50-60,000 கோடி 50,000 கோடி வட்டியே கட்டணும். ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடினா 5 வருஷத்துல அதுல 2 லட்சம் கோடி குட்டி போடும். என்னது, அந்த 2 லட்சம் கோடிக்கு ஒரு 10,000 கோடி வட்டியா குட்டி போடும். இப்படிதான் போவோம். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? நீங்க வாங்காம இருங்க, பர் கேபிட்டா ஏத்துங்க, அதாவது ஜிடிபி ஏத்துங்க. 36-38 லட்சத்துல இருந்து 50-60 லட்சத்தை கொண்டு போங்க. அதுல ஒரு ரெவென்யூ உங்களுக்கு உள்ள வரும். அதையும் இந்த வட்டிகள் புதுசா கடன் வாங்காம வட்டியை அடைக்கிறது. நீங்க கரப்ஷன் ஃப்ரீன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, 30%. உருட்டாம்பாக்கூட சொல்றோம், நாளைக்கு உள்ளாட்சி நீங்க அறிவிச்சிட்டீங்கன்னா அதுலயே 15-20% போயிடும். எப்படி நீங்க அதை நிறுத்த போடுறீங்க? வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்களும். உள்ளாட்சி தேர்தல் நடந்தா நீ கரப்ஷன் ஃப்ரீ நடக்காது, எழுதிக்கோ. நீங்க இந்த 6 மாசத்துக்கு வேணா இந்த 30% பத்தி பேசலாம். ஓகேவா? ஏன்னா எல்லா இடத்துல நீங்க ஆட்சிக்கு வந்துருவீங்கன்னு கிடையாது. எல்லாத்துலயும் இப்படி உள்ளாட்சின்றது கரப்ஷன் ஆட்சிகள் தான் நடக்கும். 10-20% நீ பட்ஜெட், நான் சொல்றேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு 400 ஸ்கொயர் ஃபீட் அவங்களுடைய பட்ஜெட் கணக்கு போடுறதுக்கு 20 லட்ச ரூபா அவங்களுடைய பட்ஜெட் கொடுக்குறாங்க. நான் 12 லட்ச ரூபா கட்ட முடியும். இதெல்லாம் நீ உள்ளாட்சித்துறை மூலியமா தான் உள்ள போகும்னா நீ எப்படி அதை கரப்ஷன் ஃப்ரீ ஆக்குவீங்க? எஸ்டிமேட், இன்ஜினியரிங் எஸ்டிமேட்னு போடுறாங்க. இன்ஜினியரிங் எஸ்டிமேட்டை நீங்க எப்படி ரிவர்ஸ்ல போடுவீங்க? இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு, அதை எப்படி ரிவர்ஸ்ல காட்ட போறீங்க? இது வாய்க்குவும் ஒரு பிரச்சாரத்துக்கு உதவும். ஆனா அதான் திருப்பி சொல்றேன், பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ மெட்ரோ பண்றாங்க, இதுக்கு பல்கா நடக்குது, இதுக்கு 30% 20% கமிஷனா, இதை நீங்க நிறுத்த முடியும். ஏன்னா நீங்க வாங்க மாட்டீங்க, முதலமைச்சர் வாங்க மாட்டாரு, அமைச்சர் வாங்க மாட்டாங்கன்னு வச்சுப்போம். அது இதை எப்படி எடுத்துப்பீங்க? டெண்டருக்கு ஆல்ரெடி இன்ஜினியர் எஸ்டிமேட் இவ்வளோன்னு காமிச்சிடுவான். போடுற கான்ட்ராக்டர் இவங்க கூட்டு பேசினாங்களா, அவங்களாம் அவ்வளோ நல்லவங்கலாம் நீங்க நினச்சிக்காத, அந்த ரேட்டுக்கு கொடுப்பான். ஆனால் அதை விட கம்மி எவ்வளவோ பண்ணலான்ற ஒரு ரேட் இருக்கு. புரியுதா? கமிஷன் கொடுக்க வேணாம்னா ரேட்டு, டைமிங், அந்த ரேட் இன்ஜினியர் என்ன ஒர்க் பண்ணி கொடுக்குறாரோ அந்த ஒர்க்கு தான் நடக்கும். நீ இப்போ எக்ஸாம்பிள் எவ்ரி இயர் 10% இருக்கு. நான் லாஸ்ட் இயரோட எஸ்டிமேட் கொடுக்குறேன். இப்போ இந்த புது கவர்மெண்ட் வருதுல்ல, இன்ஜினியர் யாராவது எஸ்டிமேட் கொண்டு வருவாங்களா, ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணு, வரும். அந்த டேட்டாவும் எடுத்து உனக்கு நான் டிஃபரன்ஷியேட் காட்டுறேன், எங்க கம்மி பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இது ரொம்ப ரூட் லெவல்ல போக வேண்டியது விஷயம். நீங்க மேல் லெவல்ல இருந்து பண்றத பண்ணுங்க. இலவசங்களை தயவு செஞ்சு நிறுத்துங்க. இதனாலதான் கடன் 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 தமிழ்நாடு போயிட்டே இருக்கு. நீ இது வரைக்கும் இவங்க இண்டிவிஜுவலா கொடுத்த கடன் 50,000 ரூபாய் நமக்கு மக்களுக்குன்னு வச்சுக்கோ. இலவசங்கள்ல 50,000 ரூபாய் இருக்காது, ஒரு 40,000 30,000 ரூபாய் இது வரைக்கும் கடந்த 15-20 ஆண்டுகள்ல இலவசம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வேல்யூவில். ஆனால் இப்போ ஒரு மக்கள் தலையில் இருக்கிறது 1.25 லட்சம். அந்த வட்டியும் சேர்த்து அவங்க தள்ள தான் இருக்கு. எதுக்குன்னா கொடுத்துட்டு அவங்க தள்ள அந்த வட்டியை ஏற்றிக்கிட்டே. ஒரு பிறந்துச்சுன்னா அது பிறக்கும் போதே ஒரு 1.5 லட்ச ரூபா கடனோட தான் இருக்குன்னு இருக்கு. ஸோ இதை எப்படி பண்ண போறோம்? இதுக்கப்புறம் இபிக்கு வா, நீ அந்த தனியா 3.5 லட்சம் 2 லட்சம் கோடி இபிக்கு இருக்கு. டிரான்ஸ்போர்ட் 1 லட்சம் கோடி இருக்குது. ஆமா, என்னது 1 லட்சம் கோடி? இதை சரி, இதுக்கு வேல்யூன்னு ஒன்று இருக்கு. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்த வேல்யூன்னு ஒன்று இருக்கு. ஆனா அரசாங்கம் நடத்தும் போது நஷ்டத்துல தான் ஏக்கிற மாதிரி வச்சிருக்காங்கன்னா அது என்ன பிரச்சனை? அரசு ஊழியர்கள் பிரச்சனையா, டிரைவர்கள் பிரச்சனையா, டைமிங் என்ன விஷயம், இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? ரேட்ல பிரச்சனையா? நீங்க திருப்பி ரேட் ஏத்தனா அது உங்களை இடிக்கும். என்ன பண்ண போறீங்க? எலக்ட்ரிக்கல் வண்டியா சிஎன்ஜியா மாத்துங்க. சிஎன்ஜி இப்போ நிறைய இருக்கிற எக்ஸிஸ்டிங் வண்டியை சிஎன்ஜியா மாற்ற முடியறதுக்கு கன்வெர்ட் பண்ணி ஒரு 100 வண்டி ட்ரையல் பண்ணிட்டாங்க. அதை மாற்றலாம். அதில் மாற்றினா ஒரு 30% 40% ஃபியூல் காஸ்ட்டு குறைஞ்சிது. என்னது, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் முதல்ல நியூட்ரல் பண்ண முடியும். நஷ்டத்துலேருந்து நியூட்ரல் ஆக்கலாம். லாபம் இல்லைன்னா கூட வரவு செலவுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் அதை இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய இருக்கு தேவா. இது பேசணும்னா நம்ம பெரிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்து அதுல என்ன பிளஸ் என்ன மைனஸ், அதுக்குள்ள என்ன பண்ணலாம். நான் இதெல்லாம் நிறைய ரீவொர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் எலக்ட்ரிக்கல் பஸ்ஸாக மாற்றணும்னு நான் ஒரு சேஸ் வாங்கி 2012 ஒரு லாரி சேஸை வாங்கி அப்போ இருந்த லெட் ஆசிட் பேட்டரியை வச்சு
அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு வந்து 75 கிலோவாட் ஒரு வீலுக்குன்னு ஒரு மோட்டர் இருக்கும், அதை வச்சு ட்ரையல் பண்ணோம். பட் பேட்டரி பேக்கப் இருக்கா, இன்னைக்கு டெக்னாலஜி ஏறிடுச்சு. பட் என்னன்னா அது காஸ்ட்லியாக வச்சுருக்காங்க. அது இன்னும் கம்மி பண்ணுறதுக்கு என்ன, ஒரு பஸ் மேனுஃபேக்சரிங் வின்ஃபாஸ்ட் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி எத்தனை பேர் கொண்டு வர போகிறோம்? ஸ்டார்ட் அப் உள்ளே கொண்டு வாங்க, அவங்க கிட்ட இருந்து காஸ்ட் எஃபெக்டிவாக வாங்கி நம்ம ரன் பண்ணுறது என்ன? புரியுதா? பஸ் இன்னைக்கு தார்த்தாழ் 1 கோடி ரூபாய்க்கு ஏசி பஸ்ஸை வாங்குறதை விட 1 கோடி ரூபாய்க்கு பேட்டரி பஸ் வாங்கலாம். புரியுதா? இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயுமே நம்ம உள்ளே போய் அவ்வளோ விஷயத்த நம்ம பேசலாம். நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆன்லைன் வாரியர்ஸை வச்சு தயவு செஞ்சு சர்வே எடுத்து இப்போ இலவசங்களை கட் பண்ணுங்க. வேணுன்றவங்களுக்கு மட்டுமே கொடுங்க. வேணுன்றவங்க என்ன, அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள், வீடுக்கு கஷ்டப்படுறவங்க, குடிசையில் இருக்கவங்க, ஓட்டில் இருக்கவங்க, எல்லாருக்கும் இந்த பிலோ பாவர்ட்டி அவங்களுக்கு மட்டும் கூட அது அதிகபட்சம் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர். அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளோதான். மற்றவங்க எல்லாமே 20,000 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க, இது பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த வேலை 30,000 ரூபாய் 20,000 ரூபாய் வேலை பண்ணுறவங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை தெரியுமா? பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது. ப்ரைவேட் ஸ்கூலில் போய் கட்டுவாங்க வருஷத்துக்கு 50,000 80,000. ப்ரைவேட் ஸ்கூல் ரேஞ்சுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் பண்ணி அங்கே போகிறத விட இங்கே கொடுக்குறேன்னு பண்ணி காட்டுங்க. அவங்களுக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் மிச்சமாகும். அவங்க வேணுன்றதை அவங்க வாங்கிடுவாங்க. நம்ம இப்படி கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை. அந்த வீட்டில் இருக்க ஒரு லேடிக்கு நீங்கள் 2,000 ரூபாய் தரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய். நீங்கள் ஃபீஸை நீங்கள் கட்டாத மாதிரி நல்ல சிஸ்டத்தில் ஸ்கூலில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அதை விட டபுளாகவே சேவ் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். இந்த மாதிரி செயல் என்ன, இதுக்கு ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. இதை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வாங்க. ஓகேவா? அதே மாதிரி சர்வீஸ் ஓரியன்டலான குரூப்ஸை உள்ளே கொண்டு வாங்க. அது எஃபெக்டிவா இருக்குமா சார்? பப்ளிக் கண்டிப்பா அது கவர்மெண்ட்டுக்குள்ள டைஅப்ல பண்ணா அது எஃபெக்டிவா இருக்கும். நான் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்வேன். டிஎன்ஆர்டிசி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ற இது எல்லாமே இருக்கு. மெட்ரோ அப்படிதான். எல்லாமே எதுலாம் வேகமா செயல் இதுவா நடக்குதோ அதெல்லாம் இப்படி இருக்கு. ஓகேவா? இந்த மத்திய அரசுல இந்த ஸ்கூலுக்கு 600 ரூபாய் ஃபீஸ் சிஸ்டம் இருக்கு. அதையும் கொடுங்க. நம்மளே எல்லாத்தையும் ஃபில் பண்ண முடியாது. ஒரு 30% அது வரட்டும். ஓகேவா? நமக்கு தேவை என்ன, நம்ம மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள். அது யார் கொடுத்தா என்ன, அல்டிமேட்டா டெவலப்மெண்ட் தேவை. அது கொடுத்து எடுத்துன்னு வந்து கொடுங்க. இவன் உள்ள வந்துருவான், அவன் வெளியே போயிடுவான்னு சொல்லி 10 லட்சம் கடனை கொண்டு வந்துட்டீங்க. இன்னும் 20 லட்சம் கடன் கொண்டு போக தேவையில்லை. ஓகேவா? இருக்கிறத செய்வோம். டேட்டா என்ன சொல்லுதுன்னா, அந்த மகளிர் உரிமை தொகை, அப்புறம் கூட்டுறவு கடன் தள்ளுபடி, இதுலயே வந்து கிட்டத்தட்ட 25,000 கோடி இதுக்கே போதும் சார். அதுதான்ப்பா. அது இந்த மேல்மட்டத்துல இருந்து இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு போற பணங்கள்லாம் இருக்குல்ல, அதுல சரி பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுக்கோ. அவர் சொன்ன மாதிரியே நடந்துக்கலாம். ஓகேவா? மீதியில நிப்பாட்டுங்கன்ற. அம்மா உணவகம் தேவை. இது ஏன் தேவைன்னு சொல்றேன்னா, 2 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குது. ஒரு தாய், ஒருத்தர் வேலைக்கு போறவங்க, ஒரு நாளைக்கு அன்னாடங்கச்சு 500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு அங்க போனா ஒரு 4 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆளுக்கு 2 இட்லி வாங்குறாங்க. இவ்வளோதான் பங்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்படி தான் கணக்கு போடுவாங்க. 20 ரூபாயிலேருந்து 40 ரூபாக்குள்ள வேலை முடிஞ்சுது. மத்தியானம் அதே 5 ரூபாய் சாப்பாடு. ஓகேவா? தயிர் சாதம், தக்காளி சாதம் கொடுக்குறாங்க. அதை அந்த குடும்பம் 4 சாப்பிட்றாங்கன்னா 20 ரூபாய்க்கு முடிஞ்சிருது. ராத்திரி இதுக்கு டிஃபன் சப்பாத்தி ஏதோ போடுறாங்க நினைக்கிறேன். அதே மாதிரி அதிகபட்சம் 150 ரூபாயில ஒரு குடும்பமே சாப்பிட முடியும். இது அரசாங்கத்தால முழுசா பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா யூஸ் பண்றவங்களுக்கு பண்ணுங்க. ஏன்னா அரிசி இலவசம் கொடுக்குறோம், பருப்பு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். இதையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணி, இது வெறும் சென்னையில மட்டும் தான் இருக்கு, தமிழ்நாடு ஓவர் கிடையாது. புரியுதா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இது கொடுங்க. அம்மா உணவகத்தை எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க. அம்மா உணவகம் த்ரூவே இந்த எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை மாத்துங்க ப்ராப்பரா. இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணாலே பாதி இது சரியாயிடும். அதே மாதிரி இப்ப பள்ளி குழந்தைகள் கூட இப்ப 8வது படிக்கிற பசங்களுக்கு வரைக்கும் அந்த இலவச காலை உணவு திட்டத்தை வந்து விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரிவாக்கம் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் ஓகே இல்லை சார்? இதெல்லாம் வரவேற்கிறீங்க? இது ஆல்ரெடி அவங்களே விரிவாக்கம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இது இவங்களும் கண்டினியூ பண்றதுல தப்பு கிடையாது. அதான் சொல்றேன், எஜுகேஷன். அதை சாப்பாடு போட்டா மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. நீங்க நல்ல எஜுகேஷன் கொடுங்கன்றேன். இல்லை கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க பிரைவேட்டுக்கு போய் சேர மாட்டாங்க. 50,000 60,000 80,000 ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாருங்க. இல்லையா? பிரைவேட் ஸ்கூல்ல இங்க நீங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவு பண்றோம்னு கவர்மெண்ட் அது பட்ஜெட் வந்தா நான் அரைவ் பண்ணி நான் கால்குலேஷன் போட்டு சொல்றேன். ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணுதுன்னு. அதை ஒரு குழந்தைக்கு ஃபீஸா பிரைவேட் ஸ்கூல்ல கட்டினாலே நடக்கும்னா நீங்களே கட்டுங்களேன். கவர்மெண்ட்டே நம்ம அதையே ஊழல் 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 உள்ள போனோம்.
இது பெரிய ஒரு நீங்க பேசுறது பெரிய ரெவல்யூஷனரி. ரெவல்யூஷன்ப்பா. நீ நீ கவர்மெண்ட் கிட்ட நிறைய தரிசில இடம் இருக்கு. அரசாங்கமும் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல இன்னைக்கு பிரச்சனை பிரைவேட் ஸ்கூலுக்கு என்னவா இருக்கும்? லைசன்ஸ் இங்க கமிஷன் வாங்குறது. அதுக்கும் நேத்து பேசுனாங்க பாத்தீங்களா? அதான். அதுல என்ன சொல்றது? ஆக்சுவலா அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேத்து வரைக்கும் ஒரு அமௌண்ட் குடுக்கணும் கவர்மெண்ட் சைடுல இருந்து. முறைகேடா அவங்களுக்கு வந்து கவனிச்சாதான் அந்த லைசன்ஸ் அந்த ரினியூவலும் பண்றாங்க. அதான் சொல்றேன். இப்ப அதுவும் கிடையாதுன்றாங்க. அது வந்து ரொம்ப அது ஒன் டைம் ஃபீஸ் தான் வச்சுக்கோயேன். அதை விட கவர்மெண்ட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூல்ல வருமானம் அதிகம். ஒரு ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறாங்க இல்லையா? டக்குன்னு கட்டுறாங்க. ஓகேவா? ஒரு 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 இப்போ 1 ஏக்கர் இடத்துல ஒரு 40 கிளாஸ் ரூம் கட்டுறாங்க. 40 கிளாஸ் ரூமுக்கு 4 கோடி ரூபாய் செலவாகுது. நான் வந்து பிரைவேட் கட்டினா, கவர்மெண்ட் கட்டினா அது 8 கோடி ரூபாய் விட்டுரு. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு சிலது ஸ்கூல்ஸு ஃபேக்கல்ட்டிஸ்ன்னு பண்ணுறாங்க. இடமும் பில்டிங்கும் கவர்மெண்ட் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஐஏஎஸ் தலைமையாக வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஸ்கூல்லையும் ஒரு இடத்த கொடுத்தீங்கன்னா அவன் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் வந்து ஸ்கூலை கட்டுவான். கட்டி கிளாஸ் ரூம் போட்டுருவான். ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணும். இதை பண்ணால் ஒரு பையனுக்கு இவ்வளோ உனக்கு இன்சென்டிவ் கிளாஸுன்னா எவ்வளோ இன்ஸ்டிடியூட்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அதை விட கிறிஸ்டின் கம்யூனிட்டி ஜோசப் விஜய் அவர் சொல்கிறேன், கிறிஸ்டின் கம்யூனிட்டியில் இருக்கவங்க 90% எஜுகேஷன் பேஸில் தான் இருப்பாங்க. அவங்களால பல பேரை வச்சு உருவாக்கலாம். அந்த மாதிரி எதாவது மெனக்கெடுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதை நடந்தால் நிறையா விஷயம் நமக்கு மிச்சமாகும். அந்த இடத்துல ஃபுட்டு கிடைக்கும், நீங்கள் கொடுக்குற இலவச சைக்கிள் கிடைக்கும், காலை உணவும் கொடுக்க முடியும். எல்லாமே எஃபிஷியண்டா இது இருக்கும். இருக்கும். டீச்சர்ஸ் மட்டும் கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருக்கும். ரிட்டையர்ட் ஆக எல்லாரும் வீட்டுக்கு அனுப்புங்க. புதுசாக ஆள் எடுக்க தேவையில்லை. புரியுதா? அங்கே போய் ப்ரைவேட்டில் இருக்கவங்க அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடக்கட்டும். அது நடத்தினா நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு வந்து தேவையில்லாத செலவுகளை நீங்க இன்னும் குறையும். கட்டுப்படுத்தலாம். 40 ஸ்டூடெண்ட் சேர்க்கணுமா, 20 ஸ்டூடெண்ட் ஃபீஸ் கூட வாங்க சொல்லு, 20 ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட்லேருந்து அனுப்புகிற மாதிரி பண்ண சொல்லு. இதுக்கு அது டேலி ஆகிடும். அந்த ஃபீஸ் குறைக்க சொல்லு. 80,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் வாக்க சொல்லு. அந்த 20 ஸ்டூடெண்ட் அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. ஆக்சுவலா நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு த்ரெஷோல்டு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு அந்த புரிதல் அவங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அப்படிதான். இல்லப்பா, இது என்ன பிரச்சனைனா அதுல இருந்து வர வருமானத்தை இழக்க யாரும் தயாரா இல்ல. இப்ப நான் சத்துணவு முட்டை கொள்முதல், ஒரு முட்டைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 10 பைசா கிடைக்குது. புரியுதா? இதை நான் பிரைவேட் போட்டா 10 பைசா குறைஞ்சே கிடைக்கும். புரியுதா? அவன் எங்க இன்னும் கம்மியா இருக்கோ அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க போறான். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அவ்வளோ செலவு பண்றாங்க அடக்கத்துக்கு. இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வர முடியும். அதை பண்ணலாம். அந்தந்த ஸ்கூலுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துடலாம். அந்த ஸ்கூல்ல இருக்க போடுற சத்துணவுக்கு, அரிசிக்கோ பருப்புக்கோ அந்த ஸ்கூல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்தந்த இதுல இருந்து நேராக போய் சேர்ந்துடணும்னு சொல்லலாம். அதுலேயும் சின்ன சின்ன கரப்ஷன் இருக்கும். ஆனால் இப்போ நடக்கிற மாதிரி இருக்காது. ஓகே சார். பல விஷயங்கள், அதாவது தமிழ்நாடு நிதித்துறைன்றது ஒரு கடல். அதுல நம்ம ஒரு துளியா நம்ம நிறைய சஜஷன்ஸை நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம வெறும் ஸ்கூல்ல ஒரு பேஸ் அதுக்குள்ள இறங்கி ஒர்க் பண்ணா, நான் இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதுக்கு டேட்டாவே எடுத்து வச்சு நான் நிறைய சர்வே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணேன். இருக்கிற ஸ்கூல்ஸை ப்ரைவேட்டோட சேர்த்து பண்ணா இப்படி ஏன்னா நான் டிஎன்ஆர்சியோடைய கான்ட்ராக்டரில் பண்ணியிருக்கேன். அது எப்படி ரன் ஆகுதுன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இதை எங்கெங்கெல்லாம் ரிப்ளிகா பண்ணலாம். நம்பர் 2வது இடத்த நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பிளான் பண்ணேன். டாட்டாவில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ன்னு வச்சு நடத்துகிறான். ப்ரைவேட் தான் நடத்துகிறான். அவங்ககிட்டே ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்தோன்னா சூப்பராக நடக்கும். பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அவன் பண்ணுவான். ஒரு பேப்பர் இல்லையா, போயிட்டு வாங்கினா அடுத்த டோக்கன் உடனே கொடுக்குறான். இப்போ எடுத்துகிட்டு வந்தால் கூட உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் இந்த டிவிஷன் எடுத்துன்னு போடுவான். அதை கூட கொடுக்கலான்னு இந்த போன கவர்மெண்ட்டே வந்து ஆஃபீஸ்லேயே உட்காந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதை கொண்டு வந்தாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஆஃபீஸர்ஸ் தான் தடை பண்ணாங்க. இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த புது மினிஸ்டர். அதுலேயுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். இது எல்லாமே காசு கட்டு. அந்த இடத்துல ஆளுங்கள் இல்லைன்ற கதையே இல்லை. அதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை இங்கே ரெவென்யூ அதிகமாக கிடைக்கும். நீங்க கொடுத்த பல சஜஷன்ஸ் வந்து ஒரு பிரைவேட்டைசேஷன் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு தொனியில நீங்க பேசுறீங்க. ஆனா அது ஒரு பெரிய எதிர்ப்பை கொண்டு வராதா தமிழ்நாட்டிலேயே? இல்லை. நீ இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற இடத்துல ஒரு தேவா வேலை செய்யறாப்புலன்னா 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் ஒரு தேவாக்கு. புரியுதா? இந்த ஒரு தேவாவை கடைசி வரைக்கும் சீட்டு தேய்ப்பாப்புல. இது போதாதுன்னு லஞ்சம் வாங்குவாப்புல. இது போவாதாதுன்னு அவருடைய லத்தாஜிக்கான வேலை பொறுமையாக செய்வாப்புல. இதே நான் பிரைவேட்ல கொடுத்தேன்னா 40,000 ரூபாய்க்கு 3 பேர் வேலை செய்வோம். எஃபிஷியண்டாகவும் நடக்கும். ஆட்களை ஏற்றுவாங்க. இப்போ உன்னால சம்பளமும் கொடுத்துட்டு ஆட்களை ஏற்ற முடியல. என்னது? ஸோ அது கிடைக்கும். பெண்களுக்கு நிறையா வேலை வாய்ப்பு இதில் கொடுக்கலாம். உங்களுக்கு ஓட்டு போட்ட பெண்களுக்கு கொடுக்கலாம். நிறைய படிச்சுட்டு வந்திருக்காங்க. இது ஃபியூச்சர். நான் பெண்கள் தான் நடத்த போகிறாங்க நாடை. நீ எழுதி வச்சுக்கோ. நீயும் நான்லாம் கிடையாது. சரியா? இன்னைக்கு உமன் எம்பவர்மெண்ட் அதிகமாகிடுச்சு. நான் அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு உமன் எம்பவர்மெண்ட் வேணும். ஏன்னா
காசுடைய அருமை இப்போ அவங்களுக்கு தான் இருக்கு. இந்த 20 வருஷத்துல இலவசங்களை கொடுத்து ஆம்பளைங்களை குட்டிச்சவராக்கிட்டாங்க. ஆம்பளைங்க வேலைக்கே போகாம நம்ம வீட்டுல குடிச்சிட்டு பார்த்தா கூட கிடைக்குன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அவனுடைய வேலை அன்னைக்கு ஒரு குவார்ட்டருக்கு 150 ரூபா. ஒருத்தன் கேரியரை பிடிங்கி போய் கடாய் போடுவான், ஒருத்தன் பைப்பை ஒட்டி போடுவான், ஒருத்தன் வந்து அதுக்கு மட்டும் வேலை செஞ்சு போய் குடிச்சிட்டு போய் வேலையை பார்ப்பான். இதுதான் நடக்குது. இது ஆம்பளைங்கள்ல பல பேர் ஆயிடுச்சு. அந்த வீட்டுல பல பெண்கள் வெளியே வேலைக்கு வந்து இப்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சு குடும்பத்தை காப்பாத்துற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ அதை இன்னும் பண்ணலாம். வேற இந்த 20 அவங்க வளர்க்குற பசங்க அடுத்த வேலைக்கு போற வரைக்கும் அது இந்த ஜென்ரேஷனை மாற்ற முடியுமா எனக்கு தெரியல. இது குடிக்கு அடிமையாகி வேலைக்கு போகாம சுத்துறத அடுத்த 5 வருஷத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும். ஸோ அது மெனக்கடலாம். ஓகே சார். இன்னொரு விஷயம், இந்தியாவில் பெரிய ஒரு உமன் ஒர்க் ஃபோர்ஸ்ல தமிழ்நாடு தான் அதிகமா சார். 42% தமிழ்நாட்டில் இருக்காங்க சார். அதுதான் சொல்றேன். அதுதான் ஜெயலலிதா நான் சொன்னேன் இல்லையா, அங்க இந்த 11ல் மிக்சி கிரைண்டர் இது கொடுத்ததுல வீட்டில் வேலைகள் அதிக பலுவை குறைஞ்சுது. அவங்க வெளியில போய் 2 வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. என்னது? ஆமா. அதுல எல்லாருமே வீட்டு வேலை பண்ணவங்களா இருப்பாங்க. வீட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் குழந்தைய நல்லா படிக்க வச்சு அந்த பொண்ணு ஒரு பிஸ்னஸ் பண்றதாவோ, ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கறதாவோ, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்கறதாவோ போச்சு. ஸோ இங்க குறையும் போது அங்க ஏறுச்சு. அதுதான் ஜெயலலிதா பண்ணதுல. வில்லேஜ்ல மாடு கொடுத்து ஆவினுக்கு பாலை கொண்டு வர சேர்ந்தாங்க. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ற திட்டங்கள்ன்றது சும்மாவே ஃப்ரீ வாரி வழங்குறது. அவங்க பண்ணதுமே அந்த ஸ்கூட்டி கொடுக்கறத நான் ஆதரிக்கல. அது நெகட்டிவா தான் நான் பாக்குறேன். ஏன் ஆட்சி அமைச்சு ஆகணுன்றதுக்கு தேவையில்லாம கொடுத்தாங்களோ தான் நான் பாக்குறேன். அவங்க நல்லது கொடுத்ததையே நான் ஆதரிக்கிறேன். ஓகேவா? தேவையில்லாத விஷயங்களை பண்றது வேணாம். இன்னொரு விஷயம், மகளிரே என்ன சொல்றாங்கன்னா, அந்த இலவச பயணம் இருக்குல்ல சார், பஸ், அதுவே வந்து எங்களுக்கு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது தேவை. அது தேவை. ஏன் தேவைன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகம். நான் வந்து எனக்கு இப்போ லேடிஸ் வேலை பார்க்குறாங்கன்னா பேசிக் 12,000 15,000 ரூபாய் தான் சம்பளம். புதுசாக வேலைக்கு போகிறவங்க வச்சுக்கோ. அவங்க ஒரு ஏரியாலேருந்து ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்கன்னா இன்னைக்கு பஸ் ஃபேர் மினிமம் 10 ரூபாலேருந்து 20 ரூபா. அப் அண்ட் டவுன் 40 ரூபா ஆயிடுது. என்னது? ஒரு நாளைக்கு 40 ரூபானா ஒரு மாதத்துக்கு 1200 ரூபா. 1000 ரூபான்னு வச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை நாளை விட்டுட்டானா அந்த 1000 ரூபாய் அவனுக்கு மிச்சமானா இந்த மாதிரி அன்னாடங்காட்சியெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கறி சாப்பிட்றதே கஷ்டம் தேவை. புரியுதா? இந்த 1000 ரூபாய் இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கறி சாப்பிட முடியும். ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும். நான் முட்டை சாப்பிட முடியும். நல்லதுக்கு யூஸ் பண்ண முடியும். இதை நான் வரவேற்க. அது அவங்க வீடு வளர்ச்சிக்காகும். நல்ல பொருள் நல்லதுன்னா ஹெல்த் நல்லா இருக்கும் போது ஹாஸ்பிட்டல் போகிறது குறையும். இது இந்த மாதிரி நல்ல விஷயம். நான் நான்வெஜ்னா உடனே ஹெல்த் அதில் மட்டும்தானா யாரோ பேசிட போகிறாங்க. நல்ல சத்துவா அவங்க குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களால செய்ய முடியும். ஓகேவா? அது பெண்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகலாம். இதை நான் வரவேற்கிறேன். அது ஆண்களுக்கும் சேர்த்து இலவசமா பேருந்து பயணங்கள் கொடுக்கறது. வேலைக்கு போறவங்க அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ரீம்லைன் அதையுமே வைங்க. அவங்க வேலை போறதுன்னு இருக்கணும். இந்த ரூட்டு தான், இந்த ரூட்டுக்கு மட்டும்தான் அந்த பாஸ்ன்னு இருக்கணும். இது வேலைக்கு போற அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க. ஏன்னா என்ன வேணா பண்ணலாம். சும்மா இருக்கிறவங்க கூட ஏறி இறங்கி போயின்னு இருப்பான். அவனுக்கு நான் சும்மா இருக்கிறவனுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் ஃப்ரீயா? வேலை செய்யறவன் கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்கணும். யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அவனால பெர் கேபிட்டா ஏறும், எக்கனாமிக் ஏறும், எனக்கு வளர்ச்சி வரும், ஜிஎஸ்டியில் ஒரு பணம் வரும், வளரும், கவர்மெண்ட்டுக்கும் வரும், அதெல்லாம் வரும். இப்போ இந்த 1000 ரூபாய் போய் ஒரு மளிகை பொருள் வாங்குறாங்கன்னா அதில் ஒரு 18% ஜிஎஸ்டி கிடச்சிதுன்னா 180 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வரப்போகுது. ஏதோ ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட் 180 ரூபா 90 ரூபாய் நம்மளுது. ஸோ ஏதோ ஒரு பெனிஃபிட் நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் வேலை செய்யாமல் தண்டமாக இருக்கிறவனுங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு கார்டு சிஸ்டத்தை கொண்டு வர சொல்லலாம். அவங்களுக்கு இதுதான் ஆக்சஸ் அப்படின்னு. சப்போஸ் நான் அதே வேலையில் நாளைக்கு வேறு வேலை மாறுவேன்னா வேற போய் அதே ஆன்லைனில் போனால் இப்போ தான் சேவை மாதிரி. நான் இப்போ இங்கேருந்து இந்த ரூட்டுக்கு மாத்திரம் இதுக்கு இந்த கார்டு ஆக்சஸ்னா கார்ட்லேயே பஸ் ஏறும் போதே சைடில் ஒரு ஆக்சஸ்னா அதை டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டக்டர் கூட தேவையில்லை. இப்போ ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு கண்டக்டருக்கு என்ன வேலை? புரியுதா? ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு முடியும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.